நடப்பாண்டில் இரண்டாவது முறையாக முழு கொள்ளளவை எட்டியது மேட்டூர் அணை. அணையில் இருந்து 40,000 கன அடி நீர் வெளியேற்றம். பவானிசாகர் அணைக்கும் நீர்வரத்து அதிகரிப்பதால் நீர்மட்டம் 95 அடியை எட்டியது. விரைவில் நீர்மட்டம் 100 அடியை எட்டும் என எதிர்பார்ப்பு. பாஜக கூட்டணிக்கு தமிழ்நாடு மறக்க முடியாத பாடம் புகட்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை. மொழி உரிமை போர் மராட்டியத்திலும் சூறாவளியாக சுழன்றடிக்கிறது என பெருமிதம். முதலமைச்சர் வேட்பாளர் பற்றி பாஜகவினர் பேசுவது சரியல்ல. தன்னை முதலமைச்சர் வேட்பாளர் என அமித்ஷா அறிவித்ததை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி பேட்டி. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நாளை கோலாகலமாக நடைபெறுகிறது குடமுழுக்கு. மின் ஒளியில் ஜொலிக்கும் கோயில் ராஜகோபுரங்கள். தஞ்சாவூர் அருகே பாளையப்பட்டிக்கு காவிரி நீர் இன்னும் வந்து சேரவில்லை என புகார். மேட்டூர் அணையில் தண்ணீர் திறந்த போதும் தவிப்புக்கு ஆளாவதாக விவசாயிகள் கவலை. ஜூலை 15ஆம் தேதி உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடக்கம். மக்கள் குறைகளை களைய 10,000 சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. பீகாரில் வீடு வீடாக சென்று வாக்காளர்களின் ஆவணங்களை சரிபார்க்கும் தேர்தல் அதிகாரிகள். சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் தொடர்பான தேர்தல் ஆணைய உத்தரவால் சர்ச்சை. பரஸ்பர வரி விதிப்பு குறித்து 12 நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடிதம். ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாத நாடுகளுக்கு 70% வரை வரி விதிக்கப்படும் என எச்சரிக்கை. யூடியூபர் சுதர்சன் மீது வரதட்சணை கொடுமை புகார். மருத்துவர் மாணவி அளித்த புகாரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. சேலத்தில் 1700 பெண்கள் ஒன்று திரண்டு நடராஜ நர்த்தனம் வடிவில் பரதநாட்டியம். 5 வயது சிறுமிகள் முதல் 55 வயது பெண்கள் வரை நடனமாடி உலக சாதனை. ரேஷன் கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் விநியோகிக்க கோரிக்கை. திருவண்ணாமலையில் நடைபெற்ற விவசாயிகள் சங்க கூட்டத்தில் வலியுறுத்தல். திருத்துறைப்பூண்டியில் 50,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட பெண் குழந்தை. 2 ஆண்டுகளுக்கு முன் நடைபெற்ற சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை. ஆந்திராவை தொடர்ந்து தெலங்கானாவிலும் தொழிலாளர்களின் வேலை நேரம் 10 மணி நேரமாக உயர்ந்தது. 6 மணி நேரத்துக்கு 30 நிமிடங்கள் இடைவெளி வழங்கப்பட அறிவுறுத்தல். கேரளாவில் 3 வாரங்களாக நிற்கும் பிரிட்டன் போர் விமானத்தில் ஏற்பட்ட பழுதை நீக்க நடவடிக்கை. சிறப்பு நிபுணர் குழு இன்று திருவனந்தபுரம் வருகை. மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்குவதில் பெரும் முறைகேடு நடந்திருப்பது அம்பலம். ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சக அதிகாரிகள் 8 பேர் உள்ளிட்ட 34 பேர் மீது சிபிஐ வழக்கு பதிவு. வங்கிக் கடன் மோசடி. தொழிலதிபர் நிரவ் மோடியின் சகோதரர் அமெரிக்காவில் கைது. இன்டர்போல் உதவியுடன் நெஹல் மோடியை பிடித்தது அமலாக்கத்துறை. பர்மிங்ஹாம் டெஸ்டில் இங்கிலாந்து அணிக்கு 608 ரன்கள் இலக்கு நிர்ணயம். சுப்மன் கில் சதத்தால் 2வது இன்னிங்ஸில் 427 ரன்கள் குவித்து இந்தியா டிக்ளேர். சாலை விபத்தில் உயிரிழந்த கால்பந்து வீரர் டியோகோவின் முழு ஊதியத்தை வழங்கும் லிவர்பூல் கிளப்.
2027 வரையிலான ஒப்பந்தப்படி ஊதியம் வழங்கப்படும் என அறிவிப்பு. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் F1 ஹாலிவுட் திரைப்படங்களில் நடிக்க அஜித் விருப்பம், அழைப்பு வந்தால் நிச்சயம் ஏற்பேன் என பேட்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.